வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க சார், உட்காருங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒருவேளை தட்டு மாத்திக்காதனால நீங்க இன்னும் மாத்திக்கலன்னு நினைக்கிறேன். என்னாச்சு சார்? இதுதான், இந்த சாரு தான் ஒரு வீட்டுல பொண்ணை கட்டி கொடுக்க போறோம்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் சம்மந்தின்னு கூப்பிடுறதானே முறை. ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? கூப்பிட்டா எனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை ஓடிட்டே இருக்கும் இல்லையா? இனிமே உங்களை சம்பந்தியனே கூப்பிடுறேன் சார். இந்த பாத்தீங்களா, மறுபடியும் சாருங்கிறீங்க. சரி, சொல்லுங்க சம்பந்தி. உங்களுக்கு என் மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்லையே? என்னடா வந்தாங்க, பொண்ணு கேட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க, ஆனா அதை பத்தி நேர்ல ஒன்றும் பேசலையேன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சம்பந்தி. நான் அடிக்கடி சங்கீதா கிட்ட இந்த விஷயமா பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவ கூட சொன்னா 6 மாசத்துல கண்டிப்பா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொன்னாங்கன்னு. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றது தானே முறை. அதை ஏன் நேர்ல வந்து சொல்லலைன்னா, கல்யாண தேதியை குறிச்சதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லணும்னு இருந்தேன். இப்ப அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அன்னைக்கு கல்யாணம் பண்ணா 100 வருஷம் வரைக்கும் எந்த சண்டையும் இல்லாம குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருப்பாங்க. இத நான் ஒரு ஐயர்கிட்ட கேட்கல, சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற பெஸ்ட் பிஸியான 10 ஐயர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். எல்லாரும் குறிச்சு கொடுத்த ஒரே டேட்டு இதுதான். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் கல்யாணம் ஊரே வச்சுற அளவுக்கு கிராண்டா பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். கல்யாணம் பட்னப்பாக்கம் எம்ஆர்சி மண்டபத்தில் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். 1 லட்சம் பேர் வந்தாலும் தாங்கும். நமக்கு அதுக்கு மேல கூட்டம் வரும், அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ரிசப்ஷன் சோலால பண்ணலான் இருக்கேன். நிறைய பேர் இன்வைட் பண்ணாம உங்களோட முக்கியமான சொந்தக்காரங்க, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான விஐபிஸை மட்டும் இன்வைட் பண்ணலான் இருக்கேன். அதுவே 25,000 பேருக்கு மேல தாண்டும். சாப்பாட்டை பத்தி கவலையே இல்லை. சென்னையிலேயே நம்பர் 1 கேட்டரிங் சர்வீஸ் வெங்கட்ராமனே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவன் பின் எடுத்துருவான். அதுலயும் அந்த அல்வா ஒன்று வைப்பான் பாருங்க, அடடா, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் அந்த பத்திரிக்கை, டெக்கரேஷன், ஐயரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சிஎம்ஐ கூப்பிடணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அவங்க பிஸி ஷெட்யூலில் வருவாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் பொண்ணை அழைச்சிக்கிட்டு மண்டபத்துக்கு நேரம் வந்தாலே போதும். எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பத்திரிகை வேணுங்கிறத மட்டும் முன்னாடியே சொல்லிடுங்க, நான் உங்களுக்கு டெலிவரி பண்ண சொல்லிடுறேன். அப்புறம் வேற என்ன, உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? சம்பந்தி, உங்க பெரிய மனசு யாருக்கும் வராது. என் பொண்ணு கல்யாணம் இவ்ளோ கிராண்டா நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஏன் இருக்கிறீங்க? ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, செஞ்சிடலாம். குறைலாம் எதுவும் இல்லைங்க சம்பந்தி. இந்த கல்யாண விஷயமா நீங்க யோகேஷ் கிட்ட பேசுனீங்களா? ஏதாவது சொன்னாரா? அவங்கிட்ட கேட்க என்ன இருக்கு? அப்படியே கேட்டாலும் இப்ப வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு தான் சொல்லுவான். என்கிட்ட எவ்வளவோ பேசி சமாளிச்சு பார்த்தான். நான் பிடி கொடுக்கவே இல்லையே. இந்த தடவை விட்டோம்னா அப்புறம் அவனை பிடிக்கவே முடியாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் குறிச்ச தேதியில் நடந்தே ஆகணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். நீங்க பண்றதெல்லாம் சரிங்க தான் சம்பந்தி. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற அவங்க சம்மதமும் நமக்கு முக்கியம் இல்லையா? மனசுக்கு பிடிக்காம தாலியை கட்ட சொல்லி வற்புறுத்த கூடாது இல்லையா? ஏங்க, நம்ம என்ன அவனுக்கு பிடிக்காத பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி வற்புறுத்துறோம்? நம்ம அவன் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணை தானே கல்யாணம் பண்ண சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒவ்வொரு வீட்டுல பிடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இத உங்க பையன் மட்டும் சொல்லல, என் பொண்ணும் அதை தான் விரும்புறா. இவங்களை புரிஞ்சுக்கவே தனி மூளை வேணும் போல இருக்கு. இல்ல, நான் கேக்குறேன், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் தானே காதலிச்சாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்க வேண்டியது தானே. பிடிச்சவங்க எப்படிங்க புரிஞ்சுக்காம போவாங்க? இவங்க கிட்ட எல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது. பெத்தவங்களா நம்ம கடமையை செய்வோம். அதைத்தானே நம்மளை பெத்தவங்களும் செஞ்சாங்க. நம்ம என்ன கிட்டா போயிட்டோம்? நல்லபடியா வாழலையா? என் பொண்டாட்டிய கல்யாணத்தன்னைக்கு தான் நானே பார்த்தேன். அவ முகமே கல்யாணம் ஆகி 2-3 நாள் கழிச்சு தான் என் மனசுலேயே பதிஞ்சுது.
இதுல நாங்களாம் புரிஞ்சுக்கலையா, வாழலையா, இல்ல புள்ளதான் பெத்துக்கலையா? கல்யாணம் ஆகிற வரைக்கும் எல்லாருக்குமே கல்யாணத்தை பத்தின ஒரு பயம் இருக்குதாங்க செய்யும். கல்யாணம் முடிஞ்சதுன்னா ஒரு 4-5 நாள்ல தானா சரியாயிடும். சம்மந்தி, என் பொண்ணுக்கு இருக்கிற பயம் கல்யாணத்து மேல இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை மேல. அந்த பயம் உருவானதுக்கு என் வாழ்க்கையும் ஒரு காரணம். உங்கள மாதிரிதான் எனக்கும் எங்க அப்பா அம்மா ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நானும் கல்யாணத்தன்னைக்கு தான் அவரை பார்த்தேன். 2 பேரும் ஒன்னாதான் வாழ்ந்தோம். கடைசி வரைக்கும் எங்களால புரிஞ்சுக்கிட்டு வாழவே முடியல. என்னையும் சங்கீதாவையும் விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அன்னைக்கு எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்த சொத்தும் படிப்பும் இல்லைன்னா நான் சங்கீதாவை வளர்க்கவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அவர் இன்னைக்கு வரைக்கும் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. என்னோட வாழ்க்கை என் பொண்ணோடவே முடிஞ்சு போச்சு. எத்தனையோ நாள் என் பொண்ணு அப்பாவை பத்தி கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தவிச்சு போயிருக்கேன். இதுக்கு காரணமா நான் யாரையும் சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அவ்வளவுதான். ஆனா என் பொண்ணு அதை அப்படி எடுத்துக்கல. அவ வாழ்க்கைக்குள்ள இன்புட் பண்றா. இப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறா. உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு சோகமான வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அதை பத்தி பேசி உங்களை வருத்தப்பட வைக்க எனக்கு மனசு இல்லைங்க. உங்களுக்கு நடந்தது உங்க பொண்ணுக்கு நடந்துருன்னு அவ யோசிச்சான்னா அந்த பயத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவகிட்ட பேசி புரிய வைங்க. அந்த பயத்தை போக்குறதுக்கான இன்னொரு வழி அவளுக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். அவளுக்கு எல்லா கல்யாணமும் தப்பாவே முடிஞ்சிடாது அப்படிங்கிறத புரிய வைங்க. நீங்க கல்யாணத்தை தள்ளி போடுறத பத்தி யோசிக்காம அவ மனசை கல்யாணத்துக்கு தயார் பண்ற வேலையை பாருங்க. என்னோட புள்ள அவனை பத்தி பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் அடம் பிடிச்சாலே ஒத்துப்பான். இவங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சு சந்தோஷமான வாழ்க்கைய அமைச்சு வைக்கிறது தான் நம்மளோட வேலை. அதுல எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறத மட்டும் வச்சுக்காதீங்க. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், இவங்க 2 பேரும் நிச்சயமா சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு நான் கேரண்டி. நீங்க கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை மட்டும் பாருங்க. நான் அப்போ கிளம்புறேன். ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி சொல்றேன். ஆனா ஒண்ணுங்க, எது வேணா மாறலாம், ஆனா கல்யாண தேதி மட்டும் மாறக்கூடாது. நான் வரேன் சம்பந்தி. வாங்க. Hi Surya, what are you doing? I am studying science, Chitti. When does your exam start? Next month. Have you prepared well? Not totally, Chitti. I am almost there. But there are certain topics in this subject which I am unable to understand. Show me the topics. Let's see if I can help you. Microorganisms. I remember this topic from my school days. It's really easy. What are microorganisms, Chitti? Microorganisms are very diverse. That is, they are found almost everywhere. Like land, water, even air. Examples of microorganisms are bacteria, fungi, algae. Algae. Do you know what algae is? Yes, I know that. But I want to know about algae in simple terms. In simple terms. All right. Listen. We can find algae in many places. In Tamil, we call it pasi. You remember ponds and pits where water stagnates? You can usually find some slimy green sediments at bottom. Now I understand. But what is with chlorophyll? I heard plants contain these pigments. You're right. Like plants, algae also contains chlorophyll pigments.
That is why they are in which color? Green. Very good. Thank you so much, Chitti. என்ன சிரிக்கிற? நான் சொல்றது உனக்கு காமெடியா இருக்கா? இல்ல சித்தி, இப்ப நம்ம இவ்ளோ நேரமா இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருந்தோமே, இதே விஷயம் பாலா முன்னாடி நடந்துச்சுன்னா என்ன நடந்திருக்குன்னு நினைச்சேன். சிரிப்பு வந்துருச்சு. வீட்டை விட்டு ஓடி போயிடுவாள சித்தி? ஆமா, நம்ம இங்கிலீஷ் பேசுறத பார்த்து பயத்திலே ஓடி போயிடுவான். டேய், அவனை பாத்தியா? மிஸ்ஸே இல்லைனாலும் புக் எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி சீன் போடுறான். டேய் சரண், அவன் படிக்கலடா, படம் தான் பார்க்குறான். அவனுக்கு அந்த புக்கில் இருக்க எதுவுமே தெரியாது. அதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குடா. நேத்து வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டேன். அவன் ஆன்சரே சொல்லாம என் முகத்தையே பார்த்துட்டு இருக்கான். டேய் விடுங்கடா, அவனே கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு திடீர் ரெக்கமெண்டேஷன்ல இங்க வந்து சேர்ந்துருக்கான். அவனையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் விடக்கூடாது. அப்புறம் நம்ம கிளாஸ்லேயே உட்காந்துட்டு நம்மளை தாண்டி போவான். அவனுக்கு அவனோட லெவல் தெரியணும். அப்போ தான் நம்மக்கிட்ட எதுவும் பேச மாட்டான். என்னது லெவலா? அவனெல்லாம் நம்ம கூட கம்பேரே பண்ண முடியாது. அவன் ஒரு லோக்கல். தினேஷ், அவன்கிட்ட நீயே சும்மா பேசி பாரு, அவன் என்ன பண்றான்னு பாப்போம். வேணா விட்றா, அவன் பாட்டுக்கு ஏதாவது படிச்சுட்டு போட்டோம், நம்ம கிட்ட வரல. டேய், நீ என்ன நேத்து வந்தவனுக்கு சப்போர்ட் பண்ற? நாங்க தானே உனக்கு ஃப்ரெண்ட்ஸு. டேய், நீ அவன்கிட்ட போய் பேசி அதை மிஸ்ஸுகளை சொல்லிட்டானா? அவன் சொன்னா மிஸ் நம்ப மாட்டாங்க. முதல்ல அவன் மிஸ் கிட்ட பேசவே மாட்டான். ஏன்னா மிஸ் இங்கிலீஷ்ல தானே பேச சொல்லியிருக்காங்க. தினேஷ், நீ போய் முதல்ல அவன்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பேசு. அவன் எப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நல்லவனா இருந்தா நம்ம செட்ல சேர்த்துக்கலாம். டேய், அவன் வேணா, நான் போறேன். ஹாய், ஐம் சரண். சரண் நந்தகோபால். ஹாய். நேத்து ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து யார் கூடயுமே பேசாம தனியா உட்காந்துட்டு இருக்க? எனக்கு யாரையும் தெரியாது, யாரும் என்கிட்ட பேசவும் இல்லை. அதனால தான் அமைதியாக உட்காந்துட்டேன். Are you steady well? நீ நல்லா படிப்பியான்னு கேட்டேன். இல்லை, ஓரளவுக்கு தான் படிப்பேன். இனி நல்லா படிக்க ட்ரை பண்ணுவேன். அப்புறம் எப்படி இந்த ஸ்கூல்ல சீட் கொடுத்தாங்க? உனக்கு எங்க கூடலாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோ. இனிமேலாவது நல்லா படி. பாலா, என்ன பண்ற? ஓ, சயின்ஸ் படிக்கிறியா? சயின்ஸ்னா ரொம்ப கஷ்டம். எப்போதுமே நான் கம்மியா தான் மார்க் எடுப்பேன். அதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் கம்மியா தான் எடுப்பேன். உனக்கு ஈஸியா இருந்தா எனக்கு சொல்லி தரியா? நான் உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லி தரேன். ஏன் வாயை திறந்து பேச மாட்டேற? தலைய ஆட்டிட்டு இருக்க. நீ மௌனம் வருதமா? இல்ல, அதிகமா பேசினா படிச்சதெல்லாம் மறந்துடும் சொல்லுவாங்க. நீ சிரிச்சா எங்க அப்பா மாதிரியே சிரிக்கிற. எங்க அப்பா உன்ன மாதிரி பல்லு அதிகமா தெரியற மாதிரி சிரிக்க மாட்டாரு. உங்க அப்பா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? எதை பத்தி பேசினாலும் உங்க அப்பா வந்துடுறாரு. அதான் சொன்னல, எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பா ஞாபகம் தான் வருது. உன்கிட்ட மட்டும்தான் எங்க அப்பாவை பத்தி பேசுறேன், வேற யார்கிட்டயும் பேச மாட்டேன். உங்க அப்பா என்ன பண்றாரு? எங்க அப்பா மிலிட்டரியில இருக்காரு. இப்போதைக்கு எல்லா எனிமிஸையும் சுட்டுட்டு இருப்பாரு. அப்ப உனக்கு யார் எனிமையா இருந்தா சுட்டுவாரா? நான் உங்ககிட்ட எனிமையா இருக்க மாட்டேன்பா. எங்க அப்பா இந்த நாட்டுக்கு யார் எனிமியோ அவங்கள மட்டும்தான் சுடுவாரு. மத்தபடி யார்கிட்டயும் அதிகமா கோபப்படவும் மாட்டாரு. என்னையும் கோபப்படக்கூடாதுன்னு சொல்வாரு. அதே மாதிரி நீயும் யார் மேலயும் கோபப்படாத.
தப்பா பேசினா அவங்க கூட சேராத. அதையும் மீறி உன்கிட்ட வம்பு இழுத்தாங்கன்னா மிஸ் கிட்ட சொல்லிடலாம். வேணா யாமினி. ஆமால, மிஸ் கிட்டலாம் சொல்ல வேணாம். சொன்னா அவங்க உன்கிட்டலாம் பழகவே மாட்டாங்க. அவங்க கூட பழகலைனா அந்த கிளாஸ் உனக்கு போர் அடிக்கும்ல. அவங்க ஒன்று தொல்லை பண்ணாம இருந்தா சரி, ஆனா லிமிட்டா வச்சுக்கோ. படிப்புல என்ன டவுட் இருந்தாலும் அதை என்கிட்ட கேளு. என்னடா புதுசா வந்த பொண்ணு அவன்கிட்டயே பேசிட்டு இருக்கு? நேற்று வந்ததுல இருந்து 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே தெரிஞ்சவங்க போல இருக்கு. ஏய் மிஸ் வராங்க. வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அமைதியா புக் எடுத்து படிக்க மாட்டீங்களா? சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? இங்க யார் பாலா? உங்க அப்பா வந்திருக்காங்களா? உன்னை மீனா மிஸ் வர சொன்னாங்க, போய் பாரு போ. எல்லாரும் சயின்ஸ் புக் எடுங்க. இந்த ஸ்கூல்ல வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளவு ஆகும் தெரியுமா? அதுவும் இல்லாம அப்பப்போ டூர் ஃபீஸ், பிராக்டிக்கல் ஃபீஸ், வேன் ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ்னு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா ஃபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க கிளாஸ் ரூம் எல்லாமே ஏசி, அதுக்கும் ஃபீஸ் உண்டு. நீங்க ஃபீஸ் கட்ட ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா உங்க பையனை வேன்ல ஏத்தாமே வந்துடுவாங்க. இங்க எல்லாமே பணம் தான். பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவானி நல்லா இருக்கணும்னா அவங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. ஆனா சிவானிக்கு உடல் நல்லா சரியாயிடும். அதுக்கப்புறம் பாலா உங்க வீட்டுக்கு வந்துட்டா இந்த ஸ்கூலோட டேர்ம் ஃபீஸ்லாம் நீங்க சமாளிப்பீங்களா? அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு வேற வழி தெரியலம்மா. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளைய கஷ்டப்பட விடாம இதே ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இது ஒரு ரோசத்தில் எடுத்த முடிவு தான். ஆனா அது சரியா இருக்கும்னு நம்புறேன். உயிரை கொடுத்தாவது பாலாவை படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுல நாங்க மல்லியான்னு நினைக்கிற சிவானியும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எடுத்த முடிவு. இது எல்லாத்தையும் எப்படியாவது சமாளிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுமா. இந்த ஸ்கூலுக்காக 60,000 ரூபாய் கட்டும் போது கூட கஷ்டப்பட்டு தான் கட்டினேன். ஆனா அந்த கஷ்டத்தை நான் தாங்கிக்கிருவேம்மா. எனக்கு என் பிள்ளை வாழ்க்கை தான் முக்கியம். அவனை எப்படியாவது பெரிய ஆளாக்கி கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இருக்கிற பயமே அவன் இந்த ஸ்கூல்ல எப்படி படிப்பாங்கிறது தான். அவன் எப்படியாவது புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா அவன் மேல அதிகமான சுமைய திணிச்சிட்டோமான்னு ஒரு உறுத்தல் இருக்குமா. அதனால தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களை தாம்மா மலை மாதிரி நம்பியிருக்கேன். நீங்க மனசு வச்சா பாலா நல்லபடியா வந்துடுவான்னு எனக்கு தோணுதுமா. உங்க மேல பாலா ரொம்ப மரியாதை வச்சிருக்கான். நீங்க சொல்லி கொடுத்தா ஈஸியா புரிஞ்சுக்குவான். அவனை ஒரு நல்ல வழி கொண்டு வர்றது உங்க கையில தாம்மா இருக்கு. நான் கடவுளுக்கு அப்புறம் உங்களை தாம்மா நம்புறேன். சார், பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் என்னால அவனை முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இங்க இருக்கிற பசங்களுக்கு நடுவுல ஏங்க விடாம பாத்துக்கோங்க. அப்புறம் என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். ஏ பாலா, வாயா. நல்லா படிக்கிறியா? உனக்கு என்ன புரியலன்னாலும் மிஸ்கிட்ட வந்து கேட்டுரு. உனக்கு புரியலன்னு படிப்பு மேல இருந்த ஆர்வத்தை குறைச்சிடாதடா. அப்பா, நீங்க என் படிப்பை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். நானே பாத்துக்கிறேன். எனக்கு இது போதும்யா. என்னால வீட்டுல உட்கார முடியல. எங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு படிப்புல கவனம் செலுத்தாம இருந்துருவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நான் எப்படிப்பா படிக்காம இருப்பேன்? உங்களை ஏமாத்த மாட்டேன்ப்பா. விடுங்க சார், அவனே கான்ஃபிடென்ட்டா இருக்கான். நம்மளே நெகட்டிவா பேசி அவன் லெவலை குறைக்கணும். அவனால என்ன முடியுதோ அதை படிக்கட்டும். ரொம்ப திணிக்க வேண்டாம். ஆமாயா, அதிகமா படிக்கிறேன்னு சொல்லி
உடம்ப போட்டு கெடுத்துக்கிறாத. உன்னால எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படி. மார்க் ஏன் அதிகமாக வாங்கலன்னு அப்பா கேட்க மாட்டேன். அதுக்காக வேண்டி கம்மியாகவும் படிச்சிடாத. அப்பா, அந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப என்ன மார்க் எடுத்தனோ அது இந்த ஸ்கூல்லயும் எடுத்து கண்டிப்பா உங்களை சந்தோஷப்படுத்துவோம்ப்பா. நீங்க எது பத்தியும் யோசிக்காம உங்க உடம்ப பாத்துக்கோங்கப்பா. சிவானி எப்படியா இருக்கா? நல்லா இருக்காப்பா. அவ ஸ்கூல்ல எந்த தொந்தரவும் பண்ணலையே? இல்லப்பா, அவ எப்போதும் போல சிவானியா தான் இருக்கா. எல்லாரும் சிவானின்னு கூப்பிட்டாலும் அவளுக்கு கோவம் வரல. எல்லார் கூடயும் சகஜமா பழகுறா. ஆனா வீட்டுக்கு போன உடனே ஆளே மாறிடுறா. அம்மா, சிவானியை கொஞ்சம் பார்த்துட்டு போயிட முடியுமா? இல்ல சார், இங்க ஸ்கூல் டைம்ல எந்த பேரண்ட்ஸும் குழந்தைங்களை வந்து பார்க்க கூடாது. இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் அது. ஆனா நீங்க திடீர்னு பாலாவை பார்க்கணும்னு சொன்னதுனால தவிர்க்க முடியாம வர சொல்லிட்டேன். இப்போ டைம் புரியுதுமா, பரவாயில்ல. நான் இன்னொரு நாளைக்கு வீட்டில் போய் பார்த்துக்கிறேன். அப்பா, நீங்க கிளம்புங்கப்பா. சரியா, வரேம்மா. வாங்க.